சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தைக்கான வேத பாடம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 முதல் 49 வரை. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். கர்த்தர் தாமே திருவார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 4ஆம் கேட்கும் முன்பாக யாவர் எழும்பி நின்று 200வது பாடல் மாறிடார் எம்மானேசரே முதல் 3 சரணங்களை நாம் பாடுவோம். வெளியே மோர் இருக்கிறது, தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் மோர் அருந்த வேண்டும் என்றால் நீங்கள் போய் இந்த பாடல் வேலைக்குள்ளாக மொத்தமாக போக வேண்டாம், நீங்கள் அப்படியே டைம் கிடைக்கும் போது போங்க. இப்போ அவர் எழும்பி என்று பாடலாம். மாறிடார் எம்மானேசரே மாறாதவர் அன்பன் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே இயேசுவின் மகன் அன்பிதே இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே பாவியாக கையிலே அன்பாய் பாரில் உன்னை வந்தாரே நீசன் என்று நல்லாமலே நேசனாக மாற்றினவே இயேசுவின் மகன் அன்பிதே நாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினோ தாம் உள்ளம் போல நேசித்ததனா அல்லல் யாவும் அகற்றிடவே வாதி தேவன் பலியானாரே இயேசுவின் மகன் அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே. உட்கார்வோம். 4ஆம் வார்த்தைக்கான தியானத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். தலைவணங்கி ஜெபிக்கலாம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர்த்தெழுந்தார் தம்மை நம்பினால் உன்னை கைவிடார் தளராமல் நம்பி ஓடிவா தளராமல் நம்பி ஓடிவா பாவிக்கு புகழிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை சுத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் நம் அனைவரும் நம்முடைய சிலுவை காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். நம்மளுக்காக கர்த்தர் அந்த கல்வாரியில்
ஒரு 3 வார்த்தைகளை நம்ம தியானிக்க உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது 4வது வார்த்தைக்கு நம்ம கேட்கப் போகிறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி காட்சிக்கு நேராக நம்ம கொண்டு செல்லலாம். தேவன் தாமே இந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பேசும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் பலமாய் கிரியை செய்யும்படியாக, அவர் மாத்திரமே இடைப்படும்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, அந்த நல்ல மதிய விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இப்பொழுதும் கூட நம்முடைய 4வது வார்த்தையை ராஜா நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை இடைப்படுவீராக சுவாமி. நீங்கள் மட்டும் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இன்றும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அன்பின் இயேசு நாமத்தினால உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, சீக்கிரம் வரப்போகிற அவருடைய வருகைக்காக நம்ம எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அவ்வளோதானா சத்தம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமே, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் அன்போடு வாழ்த்துகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு சிலுவையில் முடிந்த அந்த 4வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இது இந்த என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா, இது அரமேயு மொழியில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அரமேயு மொழியில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள என் தேவனே, என் தேவனே, என் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம சிலுவையில் இருந்த இந்த 7 வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 4வது வார்த்தை ஒரு நடு மையமாக திகழ்கிறது. அப்படி தானே? ஏன்னா முதல் 3 வார்த்தை முதல்ல பார்த்துறோம், என்ன, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இன்றைக்கு நீ கூட பரதேசில் இருப்பாய், ஸ்திரியே அது உன் மகன், அது உன் தாயின்னு சொல்லி நம்ம 3 இதை நம்ம தியானித்தோம். அடுத்ததாக பார்த்தா இது 4வது வார்த்தை. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு 3 வார்த்தைகள் இருக்கிறது. அப்போது அந்த பின்னாடி உள்ள ஒரு 3 வார்த்தை, முதல் 3 வார்த்தை நம்ம எடுத்தோன்னு சொன்னால் அது பிறரோடு தொடர்புடையது. பிறரோடு இயேசு அந்த வார்த்தைகளை பேசுகிறார். அதுக்கு அடுத்த 5லேருந்து 7 வரைக்கும் பார்த்தா சொன்னால் அவர் தன்னை குறித்துதான ஒரு காரியத்தை அதில் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இயேசு நான் எப்படி வாழணும்னு சொல்லி எல்லாமே அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அப்படி தானே? அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் செய்வார். அப்போ சிலுவையில் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க ஒரு இயேசுவை நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு இயேசு அந்த 4வது வார்த்தையாக அதில் மட்டும் அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறார். அப்போ அதில் மட்டும் அவர் ஏன் என் தேவனேன்னு சொல்லி கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவருடைய பிறப்பின் மத்தியில் நம்ம பார்த்தோன்னா அந்த நடு இரவில் என்ன மேய்ப்பர்கள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் என்ன தூதர்கள் அவங்க முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. என்ன தோன்றின உடனே ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷருக்கு பிரியம் உண்டாகுதுன்னு சொல்லி தூதர்கள்லாம் ஒரு பாடல்களை பாடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு நடு இரவு, நடு நிசி ஒரு வெளிச்சமாக மாறியது. இங்கே நம்ம கல்வாரிக்கு வருவோம். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த கல்வாரியில் நம்ம தியானிக்கும் போது பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஒரு பகல், என்ன நண்பகல், அந்த நண்பகல் எப்படி ஆயிடுது, ஒரு இரவாக மாறிடுது. ஒரு பகல் இரவாக மாறி பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சான். அந்த அந்தகாரம் உண்டான ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அப்புறம் ஆண்டவர் சிலுவையில் இந்த மரிக்கிற தருணத்தில் தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் இந்த சிலுவையில் என் தேவனேன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு சில காரியங்களே நம்ம தியானிக்கலாம். நம்ம முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார்னு சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக அப்படி சொல்கிறார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தகாரப்படுத்தி அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலில் தேசத்தை நான் அந்தகாரப்படுத்துவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், சங்கீதம் 22 1வது சங்கீதம், தேவனே போதும்
அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறோம். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறலாக இருக்குது. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறல் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டது. அந்த முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இந்த நேரத்தில் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது ஆண்டவர் இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல். அடுத்தது நம்ம வாசிக்கலாம் ஏசாயா 54:7-8 வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறோம், ஏன்னா இமைப்பொழுது என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்து கொண்டேன். இதுவும் ஒரு என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுடைய வார்த்தையாக காணப்படுகிறது. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஏன்னா இமைப்பொழுது உன்னை நான் அந்த என் முகத்தை நான் மறைத்து கொண்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்தது வாசிக்கலாம் ஏசாயா 53:10 வசனம். போதும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அப்போ கர்த்தரோ ஏன்னா கர்த்தர் ஆண்டவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்துறது. இது எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது. ஏன்னா முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, அப்போ எப்பவும் சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை இந்த நாளில் அதை நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல அவர் கதறதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ரெண்டாவது நம்ம ஒரு இந்த காரியத்தை பார்த்தோன்னு சொன்னால், ஏன் தேவன் இயேசுவை கைவிட்டார், ஏன் அவர் கைவிட்டார், ஒய் காட் ஹேஸ் forsaken him, ஏன் அவரை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் தவறு செய்தாங்க. இந்த தவறு செய்த பின்னாடிக்கு அப்புறம் தான் பாவம் உலகத்தில் வந்தது. இந்த மனுக்குலம் பாவத்தில் ரொம்ப செத்து கிடக்கிறது. அப்போ மனுக்குலம் மக்கள் எல்லாமே ரொம்ப பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இதற்கு ஒரு மீட்பு வேணும் அப்படின்னு சொல்லி பிதா யோசித்தார். அப்போ என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு முடிவுக்கு வாரார். என்னன்னு சொன்னால், பிதா தனது மகனை பரலோகத்திலிருந்து அவர் அனுப்புகிறார். இந்த மனுக்குலம் பாவத்தினால நிரம்பி கிடைக்கிறது, இவங்களை எப்படியாவது மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் சொல்லி பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புறத பார்க்குறோம். பரலோகத்தில் தன்னோடு இருந்த தன்னுடைய சொந்த குமாரனை அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பி இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி ஆண்டவர் அவர் பிரிந்து வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது அவர் ஏன் இயேசு தேவன் இயேசுவை கைவிட்டார்னு சொன்னால், அந்த பரலோகத்தில் இருந்த அந்த பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறார். இதற்காக நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. எப்படியாவது மக்கள் மாறிடுவாங்க, அவங்க மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு திட்டத்தோடு கூட ஒரு தெய்வீக திட்டத்தை வச்சுருந்து எப்படியாவது குமாரனை விட்டு நம்ம பிரிஞ்சு அனுப்புவோம், அப்போ கண்டிப்பாக மக்கள் மனம் மாறிடுவாங்கன்னு பிதா நினைச்சார். அடுத்தது ரெண்டாவது பார்த்தோன்னு சொன்னால், புலோகத்தில் தன்னுடைய குமாரன் தன்னோடு அவர் சஞ்சரித்து கொண்டே எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட மக்கள் மனம் திரும்பலை. அப்போ இந்த மனம் திரும்பாத ஒரு காரணத்தால் தன்னுடைய பாவமறியாத தன்னுடைய மகனை அவர் பாவமாக சாபமாக மாற்றி அவர் பிரிகிறத பார்க்குறோம். அப்போ ஏன் தேவன் இயேசுவை அவர் பிரிஞ்சிருக்காருன்னு சொன்னால், அந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ரெண்டாவது, அவர் இந்த உலகத்துக்கு அநேக அற்புதங்களை செஞ்சதுக்கப்புறமும் மனுக்குலம் மனிதர்கள் யாருமே மனம் திரும்பல. அதனால் பாவமாக மாற்றினார், சாபமாக மாற்றினார். அப்போ ஏன் சாபமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். இப்போ பாவ நிவாரண பலியாக கண்டிப்பாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அப்போ தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்புறார். சொந்த குமாரனை, தன்னுடைய ஒரே பேரான செல்ல குமாரனை அவர் அனுப்பி இந்த பலியை செலுத்துகிறாரு. நிறைய இடங்களில் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கலாம், நான் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் என் பிதாவும் சேர்ந்தே இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்கலாம் ஏசாயா 8, யோவான் 8:6-16. யோவான் 8:16. இல்லை சொல்கிறாரு 8:16, நான் தனித்திருக்கவில்லை. 8:29. ஆமென். பாருங்கள், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம் யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் சொல்ல. இப்படி அவர் எல்லா இதுலேயுமே என்ன பிதாவோட சேர்ந்து இருக்கிறத சொல்கிறார். யோவான் 14:10. விசுவாசிக்கிறது இல்லையா?
போதும். ஏன்னா இப்போ நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே விசுவாசிக்கிறேன். இப்படி சேர்ந்தே தான் இருக்காங்க. பிதாவும் இயேசுவும் அவங்க சேர்ந்தே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி சேர்ந்தே இருக்கும்போது பாருங்கள், அந்த அப்படி இருந்த ஒரு பிதா தன்னுடைய குமாரனை ஒரு சன பொழுதில் ஏன்னா அவருடைய முகம் வந்து அவருக்கு மறைக்கப்படுது. இந்த சிலுவை பாடுகள் வரும்போது, அவர் சிலுவையில் இருக்கும்போது அவருடைய முகம் அவருக்கு மறைக்கப்படுது. அந்த ஒரு சன பொழுது, ஒரு நிமிட பொழுது, அந்த நேரத்தில் அந்த முகம் மறைக்கப்படும் போது தான் ஆண்டவர் கதறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். அப்போ ஏன் அவர் அவன் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, ஏன்னா அந்த முகம் மறைக்கப்படும் போது அந்த ஆண்டவர் பிதாவு கூட சேர்ந்தே இருக்கோம், நானும் அவரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னவர். ஏன்னா அவரை வந்து சிலுவையில் அவர் ஒரு மறைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த நேரத்தில் பிதாவினுடைய முகம் தன்னுடைய குமாரனுக்கு மறைக்கப்பட்ட நேரத்தில் அவர் கதறார், என்ன என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி கதறதை பார்க்குறோம். இதே ஒரு தியாலஜிக்கல் பாஸ்டர் இப்படியாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு சொன்னால், சிலுவை மரத்திற்கு அவர் செல்லும் முன்பாக அவர் என்ன பண்ணாரா, கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஏன்னா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி அவர் ஜெபித்தார். அப்போது அந்த நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய சித்தம் இல்லை பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும்னு அவர் ஜெபிக்கிறாரு. அவர் வந்து அந்த சிலுவை மரணத்திற்காக தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு பயம்லாம் இல்லை. அதுக்கு பயந்து அவர் அந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லையாம், ஆண்டவரே உம்முடைய முகத்தையும் மட்டும் மறைக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தியாலஜிக்கல் பாஸ்டர் எழுதுகிறார், என்ன உம்முடைய முகத்தை மட்டும் நீங்கள் மறைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க, நான் என்ன வேணாலும் செய்கிறேன், உம்முடைய சித்தப்படி எல்லாமே செய்கிறேன், ஆனால் உம்முடைய முகத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அப்போ அது எவ்வளோ ஆழமான அனுபவம் பாருங்களேன். அப்போ எவ்வளோ ஒரு ஆனால் ஆண்டவருக்கும் அந்த பிதாவுக்கும் உள்ள அந்த உறவு பாருங்கள். இந்த அவ்வளோ அவங்க 2 பேரும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், எங்களை எதை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னது. அந்த நேரத்தில் நம்மளே பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக கூட அவர் பிரிக்கப்பட்டார். அப்போ பிதாவுக்கும் தனக்குமான அந்த உறவை நம்ம பார்க்குறோம். அது மறைக்கப்படுது, ஒரு நிமிஷ பொழுதில் அவருடைய முகம் மறைக்கப்படுது. அதை தாங்க முடியலை ஆண்டவருக்கு. அப்போ தான் இயேசு கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறார். ஆபகுக்கு 1:13 வாசிக்கலாம். போதும். பாவத்தை பார்க்காத ஒரு சுத்த கண்ணன். ஏன்னா நம்முடைய தேவன் வந்து ஒரு பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்போ அப்படிப்பட்டவர் அவரை வந்து பிரிகிறாரு. ஏன் பிரிகிறாருன்னு சொன்னால், அவர் மேலே எல்லா பாவமும் செலுத்தப்படுகிறது. எல்லா பாவம் சொல்லும்போது உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய பாவங்களும் அவர் மேலே செலுத்தப்படுது. அவர் அதை சுமக்கிறாரு. அப்போ தான் அவர் பிதாவேன்னு சொல்லி அப்போ அவரால் சொல்ல முடியலை. அந்த நேரமும் நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோன்னு சொல்லி பிதாவேன்னு சொல்லி அழைத்து அந்த செல்ல குமாரன் இயேசு அந்த நேரத்தில் அவர் பிதாவேன்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லா பாவத்தையும் அவர் சுமந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் உடனே அவர் அப்படி பிதாவேன்னு சொல்ல முடியாதபடிக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லி அவர் கதறதை பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், பாவம் அறியாதவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். பாவமே செய்ய அறியாதவர் அப்படித்தானே, ஆண்டவர் வாயில் வஞ்சனை கூட இல்லையா, பாவம் அறியாத தேவன், பாவம் அறியாத இயேசு. ஆனால் அவர் நம்மளுக்காக என்ன பண்ணுறார், பாவம் ஆக்கினார். எதற்காக அப்படின்னு சொன்னால், அந்த மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மக்களை மீட்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களையும் தேவன் மீட்கும்படியாக கூட. அது மாத்திரம் இல்லை, நீங்களும் நானும் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. ஒரு புதிய உறவுக்குள்ளே நம்ம வர்றதற்காக என்ன ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை அவர் செய்தார். அதனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி என்னுடைய பிதாவை நோக்கி ஒரு கதறாரு. ஏன்னு சொன்னால் அந்த முகம் அந்த சனப்பொழுது மறைக்கப்படுது, ஒரு நிமிட பொழுது மறைக்கப்படுது. அது அவரால் தாங்கவே முடியலை. அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து 3வதாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஒரு சில பாடங்கள் இருக்குது. அதை மட்டும் வேகமாக சொல்லி கடந்து சொல்லலாம். முதலாவது வந்து இந்த ஆவிக்குரிய பாடம் இதுலேருந்து கற்றுக் கொடுப்பவை என்னன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு வார்த்தை இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன இதை தியானிக்கும் போது அது நம்மளை தொட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன ஏன்னு சொன்னால், ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார், நானும் ஒரு 2-3 நாளாகவே இதுக்காகவே ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா என் தேவனே ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க, எதுக்காக இதை சிலுவையில் சொன்னீங்களோ அதை இப்போது வந்து நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தான். அப்படி கேட்கும்போது தான் ஆனால் ஒரு சில ஆவிக்குரிய பாடங்கள் அழகாக என்ன கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ஒவ்வொரு இதுவும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை ஏன் இப்போ நம்ம வாசிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் நம்ம அதை ஏன் திருப்பி அதை வாசித்து அந்த வசனத்தை வாசித்து திருப்பி அதை சிந்தித்து இந்த நாட்களில் நம்ம கடந்து போகிறோம்னு சொன்னால், அதுலேருந்து நம்மளுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறார், அதை நம்ம சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். அப்படி நான் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிக்கும் போது இதிலிருந்து கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம அந்த சிந்தையோடு கூட நம்ம இருந்து இந்த வசனங்களை 7 வார்த்தைகளை தியானித்தோம்னா மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, முதலாவது வந்து அதில் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னால், நம்ம கர்த்தரை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது. ஹல்லேலூயா.
அப்படி தானே? அப்போ நம்ம கர்த்தரை விட்டு பிரிஞ்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஆவிக்குரிய மரணம் ஏற்படும், ஸ்பிரிச்சுவல் டெத்து தான் ஏற்படும். நம்ம எல்லாரும் சபைக்கு வரலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம், ஆண்டவருக்காக எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் என்ன, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு அறுபடு போயிட்டுன்னு சொன்னாங்க. அந்த உறவு இல்லைன்னு சொன்னால், அது அறுபட்டுட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆவிக்குரிய மரணத்திலே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஹல்லேலூயா. என்ன, நம்ம எல்லாமே ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த உறவு எப்படி பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு பிரிக்க முடியாத உறவு இருந்துச்சோ, அதே போல் என்ன நம்மளுக்கும் இயேசுவுக்கும் நம்மளுக்கும் தேவனுக்கும் பிரிக்க முடியாத உறவு இருக்கணும். அந்த கனெக்ஷனில் நம்ம அறுபட்டுன்னு சொன்னால் நம்ம ஆவிக்குரிய மரணத்தில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதனால் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் தான். ஏசாயா 59:2 வாசிக்கலாம். மறைக்கிறது பாருங்க, அவர் நம்மளுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்னது? நம்முடைய பாவங்கள் தான். அப்போ நம்முடைய பாவம் தான் மறைக்குது. அதனால் கர்த்தரை விட்டு ஒருபோதும் நம்ம பிரியக்கூடாது. நம்மளை பிரிக்கிறதுன்னு சொன்னால் ஒன்று தான், நம்மளுடைய பாவங்கள் தான் ஆண்டவர் விட்டு நம்மளை பிரிக்குது. அதனால் அப்படி நம்ம பாவம் செஞ்சோன்னு சொன்னால் அவருடைய கனெக்ஷனை அவர் என்ன செய்கிறாராம், நம்மளை விட்டு பிரிந்து போயிடுவார். அப்படிப்பட்ட இல்லாதபடிக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை விட்டு ஒருபோதும் பிரியவே கூடாது. அடுத்தது 2வது பார்த்தோன்னு சொன்னால், இந்த இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், நம்முடைய கரத்தை பிடிப்பதற்காக தேவன் இயேசுவை கைவிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடிப்பதற்காக பாருங்கள், உங்களுடைய என்னுடைய கரத்தை பிடிப்பதற்காக தேவன் இயேசுவையே அந்த ஒரு நிமிஷம் கைவிட்டாராம். இது கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு. சொந்த குமாரன், செல்ல பிள்ளை, ஒரே பேரான குமாரன், அந்த குமாரனை அவர் பிரிஞ்சு அவரை கைவிட்டதுக்கு காரணம் உங்களுக்காக, எனக்காக. நாம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழ வேண்டும், நாம் நன்றாக வாழ வேண்டும், நாம் உயர வேண்டும், நாம் பரலோகம் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சன பொழுதில் தன்னுடைய மகனை பிரிந்துட்டு அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கரத்தை பிடித்த தேவன் நம்மளை விடுவாரா? ஒரு நாளும் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன ஆண்டவர் ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி என்ன ஆண்டவர் கதறது போல் நம்மளும் பல வாழ்க்கையில் சூழ்நிலையில் வரும்போது, பல போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது ஏன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கறதில்ல. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் ஒருவேளை அமைதியாக இருக்கிறது போல தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். அதனால் ஒரு நாளும் நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. என்ன, அவர் தன்னுடைய மகனை பிரிஞ்சு நம்முடைய கரத்தை அவர் பிடிச்சிட்டார். அப்போ நம்முடைய கரத்தை பிடிக்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். அதனால் விழுந்தவர்களை கை தூக்கி எடுப்பதற்காக கூட இந்த காரியத்தை செய்கிறாரு. ஒருத்தர் தவறு செய்யும் போது, கைவிடப்படும் போது, தோற்கப்படும் போது, என்ன அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பார்த்து குறை கூறுறோமே தவிர அவங்கள கை தூக்கி விடுறதே இல்லை. அப்படி தானே எல்லா இடங்களும் நம்ம பார்க்குறோம். பொதுவாக எல்லா இடத்துலையும் என்ன யாராவது மக்கள் விழுந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள கை தூக்கி விடுறதுக்கு இந்த காலத்தில் ஆட்களே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னன்னு சொன்னால், அவங்கள நீங்கள் கை தூக்கி எடுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளையும் அவர் கை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன, பாவத்தில் வாழ்ந்த நம்மை, சேற்றில் வாழ்ந்த நம்ம என்ன அவருடைய பிள்ளைகளாக கரம் தூக்கி எடுத்திருக்கிறார். தன்னுடைய மகனை பிரிஞ்சிட்டு நம்மளை தூக்கி எடுத்துக்கிறார். அப்போ அந்த இடத்துல நம்மளை அவர் வச்சிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். அதனால் ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய இதை நம்ம எப்பொழுதும் நினச்சி பார்க்கணும். அந்த உணர்வு நம்மளுக்கு எப்பொழுதும் காணப்படும். நம்முடைய கரத்தை அவர் பிடிப்பதற்காக தான் அவர் தேவனை கைவிட்டார். அதனால தான் அவர் கதறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது 3வதுலேருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னால், தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். 24/7 என்ன 24/7 எப்பவும் எந்த நேரமும் ஆண்டவரோடு நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும், என்ன யோசித்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், என்ன பேசினாலும், எந்த இடத்துல இருந்தாலும் எப்பவும் நம்மளுக்கும் ஆண்டவருக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன, அந்த ஒரு தேவனோடு ஐக்கியம் இருக்கணும். அந்த ஐக்கியம் இல்லாததுனால தான் பார்த்துங்க நிறைய இடங்களில் குடும்பத்திலையாக இருக்கட்டும், இல்லை சபைகளாக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள் எல்லாமே வர்றதுக்கு காரணம் ஆண்டவரோடு உள்ள சரியான ஐக்கியம் இல்லாதனால, அந்த கனெக்ஷன் இல்லாததுனால தான். அதனால் இன்றைக்கி ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இல்லைன்னா நம்ம இன்றைக்கே நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு ஐக்கியம் கொள்வோம். கடைசியாக ஒரு புதிய உறவை நம்மளுக்கு ஏற்படுத்த 4வதாக ஒரு புதிய உறவுன்னு சொல்லும்போது, தவறு செய்துவிட்டால் என்ன நம்மை தூக்கி எறிவதற்காக அல்ல, என்ன ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லலை, என்ன தூக்கி எறிவதற்காக அல்ல, அது மாத்திரம் இல்லை, நம்மை மீண்டுமாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இளையகுமாரன் தான். அப்படி தானே, தகப்பன் ஓடி அந்த இளைய மகனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தவறு செய்தவன் தான், ஆனால் திருந்தி வரும்போது அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் நம்மளும் மற்றவங்களை தவறு செய்யும் போது அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவங்கள கை தூக்கி விடுறது தான் நம்மளுடைய கடமையாக காணப்படுகிறது. அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது பாருங்கள், ஒரு போர் சேவகர் அடித்த போதோ
இல்லை காரி துப்பும் போதோ, இல்லை விழாவில் குத்தப்படும் போதோ, இல்லை முள்முடி சூடப்படும் போதே அவர் அதை சொல்லலை. அப்படி தானே? அப்போல்லாம் அவர் சொல்லலை. ஆனால் தன்னுடைய தகப்பனுடைய முகம் மறைக்கப்பட்ட போது, அந்த பிதாவின் முகம் அப்படி ஒரு சொன்ன பொழுது என்ன அது மறைக்கப்பட்ட போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லி அவர் கதறதை நம்ம பார்க்குறோம். இது அவர் வேதனையில் சொல்லலை, என் தேவனேன்னு சொல்லி வேதனையில் சொல்லலை. தனிமையின் காரணமாக ஐயோ பிதாவோடு சேர்ந்திருந்த நான் என்ன இந்த பாவத்தின் சுமையினால், இந்த பாவத்தின் அகோரத்தினால், இந்த பாவத்தின் கொடுமையினால் ஆண்டவரே என்னுடைய அந்த பிதாவினுடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி அவர் கதறதை நம்ம பார்க்குறோம். மார்ட்டின் லூத்தர் 4 மணி நேரமாக ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தைக்காக ரொம்ப போராடி ஜெபிச்சாராம். ஆண்டவரே இது எனக்கு ஒன்றுமே புரியலையே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி இதை சொன்னீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, இதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட 4 மணி நேரம் போராடி ஜெபித்தாராம். தேவன் ஏன் இயேசுவை கைவிட்டார்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்போ ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்தினாராம், தேவனை கைவிடுவதா? கடவுளை கைவிட முடியுமா? இல்லவே இல்லை, அது இல்லவே இல்லை. நோ அப்படி கிடையாது. நம்ம மீட்கப்பட வேண்டும், நம்ம எல்லாம் மீட்கப்படணும், நம்ம எல்லாம் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழு பாவம், இந்த உலகத்தினுடைய முழு பாவமும் இந்த சாபமும் அவர் மேலே விழும்போது அந்த ஒரு வினாடி பாருங்க, அவர் கண்களை மறைத்து கொண்டார். அந்த ஒரு வினாடி உறவை துண்டித்து கொண்டார். அதனால தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி இயேசு கதறதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த வார்த்தைகளை சிந்திக்கிற நம்மளுக்கும் கர்த்தர் இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம அந்த உறவை விட்டு எப்பொழுதும் கர்த்தரை விட்டு நம்ம பிரியவே கூடாது, கர்த்தரோடு நம்ம இருக்க வேண்டும். அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பதற்காக தேவன் இயேசுவே கைவிட்டார். அடுத்த தேவனோடு நல்ல ஐக்கியம் கொள்வோம், புதிய உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவில் நம்ம தொடர்ந்து வளருவோம், உறவோடு இருப்போம். உடைந்து போய் இருக்கிறவங்களை, வாழ வழி இல்லாதவங்களை, கைவிடப்பட்டவங்களை, அப்படிப்பட்டவங்களை பார்த்தா அவங்கள நம்ம தூக்கி விடுற கடமை நம்மகிட்ட இருக்குது. இதை சிந்திக்கிற நம்மளும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஐந்தாம் வார்த்தைக்கான வேத பாடத்தை நாம் இப்பொழுதும் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29 நாம் இப்பொழுதும் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனங்கள். யோவான் 19 வசனங்கள் 28, 29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடு நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப் தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்பவர்களே. ஆமேன். ஐந்தாம் வார்த்தைக்கான தியானத்தை ராஜரத்ன ஐயா கொண்டு வரும் முன்பாக நாம் யாவரும் இருந்த வண்ணமாக 239வது பாடல், கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. இந்த பாடலில் 1, 3, 4ஆம் சரணத்தை நாம் பாடலாம். 239. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் மேலாவே நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாடகன் போல் மங்காமல் வலிக்கவே, தொங்குகிறார் பாடகன் போல்
பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே உம் அன்பகையே சிந்தித்து சேவை செய்வேன். தந்தையே உம் அன்பகையே சிந்தித்து சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வேளாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆண்டவர் சிலுவையிலே பேசினதான 7 முத்தான வார்த்தைகள். என்ன வார்த்தை? முத்தான வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கும்படியாய் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அந்த சிலுவையை நாம் நேராக நம் முன்பதாக நாம் கொண்டு வரும் பொழுது ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, எனக்காக நிர்பாரமான சிலுவையை சுமந்த தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் கத்தை நோக்கி பார்ப்போம். பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேவாதி தேவன் ஏகசுதன் பாடும் பாடுகளேனக்காயே, தேவாதி தேவன் ஏகசுதன் பாடும் பாடுகளேனக்காயே. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவோமே நனைந்தே, இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவோமே நனைந்தே. இம்மானுவேலே
இம்மானுவேல உள்ளம் முருகி வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேல உள்ளம் முருகி வேண்டுதல் செய்தனரே. பாரின் கெத்செமனே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டமாக எங்களை நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த நாளை நினைவு கூறும்படியாக உலகமெங்கும் இது ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதில் நாங்களும் எங்கள் பகுதியில் ஆண்டவரே உம்மை நினைத்து பார்க்கும்படியா இந்த தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த மக்களை ஆஸ்வதிப்பிறாக, ஐயாவை ஆஸ்வதிப்ப, ஊழியங்களை ஆஸ்வதிப்பிறாக, பிஷப்பை ஆஸ்வதிப்பிறாக. ஏசப்ப நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? என்னையா இன்னைக்கு போய் எப்படியா சந்தோஷமாக இருக்கிறது? நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்து கொண்டார், இல்லை அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு போய் எப்படியா சந்தோஷமாக இருக்கும்? எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 4 வார்த்தைகளை அருமையாக கேட்டுக்கொண்டிருந்தீங்க. 3வது வார்த்தையிலே நிறைய பேர் தாகம் வந்துடுச்சு. எல்லாம் ஏந்து போய் தாகத்தை தீர்த்து இப்போ தான் தாகமே எடுக்கணும். எனக்கும் ரொம்ப நாளாக தாகமாக இருந்தது, உங்களெல்லாம் எப்போ மொத்தமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த தாகத்தை ஐயா தீர்த்து வச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, செய்திக்கு நேராக போகலாம், ஏன்னா டைம் இல்லை. நீங்கள் ஆமாம், ஐயாவை சொல்லிட்டார். சரி, எடுத்து வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்தபோது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் வேதனையோடு பலவீனத்தோடு எல்லா கசையடிகளும் காயங்களும் அணிவித்த பிறகு சோர்ந்து போயிட்டார், ரொம்ப சோர்வாயிட்டார். 4 வார்த்தை பேசி முடித்தவுடனே கடைசியில் அவருக்கு ஒரு தாகம் உண்டானது. என்ன தாகமா? ஆத்தும தாகம். அல்லேலூயா. நம்ம தாகம் இல்லை, நம்ம அப்பப்போ டெய்லி தண்ணி குடிக்கிறதுல அப்பப்போ தாகம் எடுக்கும், அது போய் சாப்பிட்டுக்கினே இருக்கலாம். ஆனால் இவருக்குள்ள தாகம் என்னன்னா, ஜீவ நீரூற்று புறப்படுகிறதான ஒரு தாகம். இந்த நீரூற்றை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு தாகமே வராது. அதை தான் ஆண்டவர் சொல்ல, நான் ஆத்தும தாகத்தோடு இருக்கிறேன். 3 காரியம்தான். அவர் தாகமாக இருந்தார், அவர் நமக்கு தாகத்தை தீர்க்கிறவராய் இருந்தார், அவர் மற்றவருக்கு தாகம் தீர்க்கும்படியாய் சிலுவையிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். முதல்ல எப்படி இருந்தார்? தாகமாக, அவர் தாகமாக இருந்தார். 2வது நமக்கு தாகத்தை தீர்க்கிறவராக இருந்தார். 3வது மற்றவருக்கு நாம் என்ன பண்ணோம்? தாகத்தை தீர்க்கிறவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சிலுவையிலே கற்றுக் கொடுத்த பாடம். இதை ஒவ்வொரு நாளும் நாம் இன்னைக்கு மட்டும் நினைவு கூறுவது அல்ல, டெய்லி என்ன பண்ணோம்?
நாம் இதை நினைவு கூற வேண்டும். தாகமாக இருப்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் எடுத்து தாடிகளை தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு என்ன பண்ணானா குடிக்க கொடு. அப்போ சிலுவையிலே தொங்கும் பொழுது தாகமாக இருக்கிற ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அங்கே இருந்ததான போர் சேவகன் ஒருவன் அதை கண்டு அவர் தாகமாக இருக்கிறன்னு சொல்லி நல்ல தண்ணி கொடுக்கல, பிஸ்லேரி வாட்டர் கொடுக்கல. இப்போ நம்ம நல்ல தண்ணியெல்லாம் குடிக்கிறோம். அவர் கசப்பு கலந்த தண்ணியை குடித்ததுனால இப்போ நம்ம நல்ல தண்ணி குடிக்கிறோம். அப்போது இந்த மனிதன் ஓடி போய் கசப்பு கலந்த அந்த காடியை தோய்த்து ஆண்டவருக்கு கொடுக்குறான். இது முன்னமே தாவீது சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 67 69 21 வாசிங்க. 69, என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை என்ன பண்ணாங்களா குடிக்க கொடுத்தார்கள். ஆண்டவரை பாருங்க, அடித்தது மாத்திரமல்ல, சிலுவையிலே காயங்கள் பட்டு 5 காயங்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, எப்போ இவர் மரிப்பார் என்று சொல்லி இன்னும் போகலையே, கசப்பு கலந்து கொடுத்தா மரித்து போய்விடார் என்று சொல்லி அவன் காடியிலே கசப்பு கலந்து கொடுத்ததுனால ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரா, நாம் சொல்லுகிற காரியம் ஆத்தும தாகத்தை மீட்கிறவராக, ஆத்தும தாகத்தை கொடுப்பவராக இருந்த கர்த்தர் இன்றைக்கு கசப்பு கலந்த நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரா, அவருடைய சரீரத்தில் என்ன பண்ணாரு, அந்த கசப்புகளை ஏற்றுக்கொண்டதாக இது நமக்கு விளக்கி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்தும மீட்பை பெற்றுக்கொண்டதற்காக மற்றவர்களை மீட்கும் பகுதியாக ஆண்டவர் இந்த ஆத்தும தாகத்தை குறித்து அவர் சிலுவையிலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆத்தும தாகத்தை தீர்த்ததை போல அவர் நமக்கும் ஆத்தும தாகத்தை என்ன பண்ணுறா தீர்க்கிற ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே காணப்பட்டார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரியா ஸ்திரீ பெண்ணுடைய சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், நல்லா கவனிங்க, இங்கே இந்த ஒரு நல்ல சம்பவம் இங்கே நடக்குது. சமாரியா தேசத்திற்கு ஆண்டவர் ஊழியத்துக்காக வரல. சமாரியாவுக்கும் யூதருக்கும் பிரச்சனை, போராட்டங்கள், சண்டைகள். அதனால் ஒருவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்கொள்ளவே மாட்டாங்க. நேராக தான் போவாங்க, எதிர தான் பார்ப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சமாரியா பட்டணத்திலே இருந்ததான ஒரு ஸ்திரீயானவள், இயேசுவும் அவரோட கூட சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கலிலேயாவுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் நடைப்பயணமாக கடந்து போகிறாங்க. சரியாக வெயில், இந்த நேரம் கடுமையான வெயில், இந்த வெயில் தாங்கி கொள்ள முடியாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த சமாரியா பட்டணத்தை தாண்டி தான் கலிலேயாவுக்கு போனோம். அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சற்று ஓய்வெடுக்கிறாங்க அந்த கிணத்தடியில். அந்த கிணறு யாக்கோப்பினால் வெட்டப்பட்ட கிணறு. அந்த இடத்துல இயேசுவானவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் போய் ஏதாவது உணவு இருக்குமா என்று சொல்லி வாங்கி கொண்டு வருகலாம் என்று சொல்லி போகிற சூழ்நிலையில் அங்கே ஒரு பெண் என்ன பண்ணுறா, தண்ணீர் குடம் கொண்டு வந்து வாசிங்க, தாகத்துக்கு தாய் என்றார். ஆனபடியால் யூதர்களும் சமாரியாவும் என்ன கலக்கலை, சம்பந்தம் கலக்கலை. பெண் கொள்ள மாட்டாங்க, பெண் எடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இயேசுவை என்ன பண்ண மாட்டாங்க, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அங்கே அவர் வணங்காதவர்கள். காரணம், அங்கே இயேசு அங்கே ஊழியம் செய்யவில்லை. ஆன போதிலும் இயேசு போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற மக்களிடத்தில் பேசுவார். நம்ம கூட பேச மாட்டோம். எதனா ஒன்றா பிரச்சனைலாம் என்ன பண்ணுவோம், முகத்தை மூடிக்கின்னு மறைச்சிக்கின்னு திருப்பிக்கின்னு போய்கிட்டே இருப்போம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. என்ன விரோதங்கள் இருந்தாலும், என்ன குற்றங்கள் இருந்தாலும், என்ன தவறுகள் செய்தாலும், நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் இயேசு நின்று அங்கே யாராக இருந்தாலும் பேசக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம அப்பா இயேசு மாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அப்போது இந்த சமாரியாரும் யூதரும் பேசிக்கொள்ளாத சூழ்நிலையில் இயேசு யாரை பார்த்தாலும் அவர்களை விசாரிக்கிறவர், அவர் விசாரிக்கிற தெய்வம். அப்போது விசாரிக்கும் பொழுது இந்த மகள் வருகிறாள், வந்து அந்த தண்ணீர் மொள்ளும் பொழுது அங்கே தாகத்திற்கு தண்ணீர் தருகிறாயா? அப்போ அந்தம்மா சொல்கிறா, நீங்கள் யூதரு, நாங்கள் யார்? சமாரியா. நீங்கள் எங்களிடத்துல தண்ணி கேட்கலாமா? இல்லையா? அங்கேயே பிரிவினை உண்டாயிடுச்சு. ஜாதி பிரச்சனை எங்கே உண்டாயிருக்குது? சமாரியா நாட்டில். அல்லேலூயா. நீங்கள் இவங்க, நாங்கள் அவங்க, நாங்கள் எப்படி எங்கள் சொம்பில் போய் தண்ணி கொடுக்குறது? அல்லேலூயா. அதுக்கு என்ன, சிலர்லாம் வேறு ஆள் தண்ணி கேட்டால் அதுக்கு ஒன்று ஒரு பாத்திரம் சில வீட்டில் இருக்கும், நம்ம பயன்படுத்துகிற பாத்திரத்தை கொடுக்க மாட்டோம். யாராவது திடீர்னு வந்து தண்ணி கேட்டால் என்ன பண்ணுவோம்? அதுக்குன்னே ஒரு தனி பாத்திரம் தனியாக இருக்கும், அந்த பாத்திரம் தான் என்ன பண்ணுவோம்? மொண்டு கொடுப்போம். அதே போல் இவன் என்ன சொல்கிறா, உங்ககிட்ட வாளி இல்லையே, உங்ககிட்ட பாத்திரமே இல்லையே, எப்படி இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? ஏசப்பாவில் பார்த்து சொல்கிறார், வாசிங்க. எங்கிருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அந்த கிணறு ரொம்ப ஆழமானது. நீ எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கிணறு ஆழமாக தான் இருக்கும், ஆனால் உன்னிடத்தில் இருப்பவர் யார்? பெரியவர். ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவளுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லி, நான் யார் என்பதை தெரிஞ்சுதான் நீ இந்நேரம் என்ன பண்ணியிருப்ப? ஓடி போயிருப்ப இல்லை? அப்போ அவள் கண்டுக்கணா, அப்போ இவர் யார்? ஒரு தீர்க்கதரிசி. என்னுடைய காரியங்களை, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையும் இவர் சரியாக சொல்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறா? ஊருக்குள்ளே ஓடி போய் இயேசுவை குறித்து அங்கே சொல்லுகிறா. அங்கே ஆத்தும தாகம் திருப்தடைகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அங்கே ஆத்தும தாகத்தை ஆண்டவர் தீர்த்து வைத்தால் அந்த ஒரே ஒரு சமாரியா ஸ்ரீனால அந்த பட்டணமே இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எத்தனை ஆத்துமா தாகத்தை தீர்த்திருக்கிறோம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கணும். ஒரே ஒரு பெண்ணால் என்னாச்சுங்க? ஆத்துமா அந்த ஜனங்க எல்லாம், அந்த சமாரியா பட்டணத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் அந்த ஆத்தும மீட்பை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆத்துமாவாக இருந்த, தாகமாக இருந்தவர் தாகத்தை நமக்கு கொடுக்க வந்த காரணம் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37, 38 வசனத்தில் சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து தாகம் பண்ண கடவன். என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ தண்ணீர் புறப்படுமா. அப்போ ஆண்டவருக்குள்ளே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் வளர வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் என்னிடத்திலே பானம் பண்ண கடவன் என்றால் என்ன பண்ண? டைரக்டாக வா, நான் உன் தாகத்தை தீர்ப்பேன். ஆத்தும தாகம் நிறைய பேருக்கு இருக்கும். சிலர் ஒவ்வொரு மீது ஒவ்வொரு தாகம் இருக்கும். பொருள் மீது தாகம் இருக்கும், சிலர் செல் மேலே தாகம் இருக்கும், சிலர் சேரீ, பட்டு சேரீ மேலே தாகம் இருக்கும், சிலர் சாப்பாட்டு மேலே தாகம் இருக்கும், சிலருக்கு பிரியாணி மீது தாகம் இருக்கும், சிலருக்கு கருவாடு மீது தாகம் இருக்கும். அந்த தாகம்லாம் வேறு. நம்ம தாகம் ஒன்லி நம்ம என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயத்தை படுத்தக்கூடிய ஒரு தாகமாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறதை நாம் வாசிப்போம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நேரம் இல்லை, அதனால் சுறுசுறுமாக சொல்லிடுறேன். தாகம், நான் தாகத்தை தீர்ப்பதற்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஆதியும்
அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். என்னிடத்தில் வாங்க, நான் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போது அவர் தாகத்தையும் தீர்த்து கொண்டார், நம்முடைய தாகத்தையும் தீர்க்கிறாரு. மூன்றாவது மற்றவருடைய தாகத்தையும் என்ன பண்ணுறாரா, தீர்க்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிப்போம். நல்லா கவனிச்சிங்கம்மா. உன் சத்துரு யாரு? சத்துரு யாருமா? வெளியாளு கிடையாது. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் பங்காளியே உனக்கு சத்துரு, உன் கூட பிறந்த சகோதரனே உனக்கு சத்துரு, உன் கூட பிறந்த சகோதரியே உனக்கு சத்துரு. அப்போ கூட பிறந்த பசியாக இருந்தால் நீ என்ன கொடுக்கணும்? ஆகாரத்தை கொடுக்கணும். இல்லை நீ பாட்டுன்னு ஃபுல்லாக சாப்பிட்டு அவனை கண்டுக்காமல் விட்டா என்ன ஆகும்? அவன் ஆத்துமா செத்து போகும். ராமன் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆத்தும தாகத்தை என்ன பண்ணோம்? ஊற்ற வேண்டும், கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த வசனம். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு? ஆகாரத்தை கொடு. நீ கேட்டுரு. அவன் கேட்குறானோ இல்லையோ, அவன் கொஞ்சம் வைராக்கியமாக தான் இருப்பான். ஐயோ நம்ம பேசிட்டோமே, நம்ம ஏதோ சொல்லிட்டோமே, எப்படி மறுபடியும் போய் அவங்க வீட்டை நின்று கேட்குறது அப்படின்னு சொல்லி அவன் கூச்சப்பட்டு நிற்பான். நீ கேட்டுடு. சாப்பிட்டியாப்பா, வா நான் தருகிறேன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குணத்தை ஆண்டவர் சிலுவையில் கற்றுக் கொடுத்துருக்காருங்க. மற்றவர்களுக்கு கொடுக்கணும். வீணாக நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்து போய் காவால் கொட்டுவோம், குப்பையில் கொட்டுவோம், வேஸ்ட்டாக போகும். ஏன்? அது மறுவற்றவர்களுக்கு நாம் கொடுத்து உதவும் போது அவன் தலையில் நம்ம என்ன வைக்கிறோமா? ஆமாம், அக்கினி தலையில் வைக்கிறோம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இந்த தாகத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுத்த வாசிப்போம். அங்கே உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. அல்லேலூயா. போன வருஷம் கூட ஒரு சபையில் பேசினேன். அப்போது தாகத்தை குறித்து ஒருத்தர் பேசுகிறார். நான் 6வது வார்த்தை பேச போகிறேன். தாகத்தை குறித்து அவர் பேசுகிறார். பவனி போகும்போது எல்லோரும் தண்ணி கொடுப்பாங்க, மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இவர் பேசுகிறவர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுக்கிறார். தாகமாக இருக்குது, பாட்டில் கொடுப்போனா இவர் கையில் வச்சுங்கிறாரு. ஆனாலும் இவர் என்ன பண்ணல, அவருக்கு கொடுக்கல. அப்போது அந்த கொடுக்காதவரும் பேசுகிறாரு போயிட்டு தாகத்தை பற்றி. அப்போ உட்காந்துக்கிற சொல்கிறாரு, அன்றைக்கி உன்னை தண்ணி கேட்டினாடா, நான் தாக்கு வறண்டி போச்சு, அன்றைக்கி கொடுத்தியாடா அப்படின்னு சொல்லி நீ எல்லாம் வந்து பேச வந்துட்டியே அப்படின்னு அவருக்குள்ளே பேசுங்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் மற்றவர்களுக்கு நமக்கு இருந்தது கொஞ்சம் அவர்களுக்கு என்ன பண்ணு, பகிர்ந்து கொடுக்குகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்லி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதான் சங்கீதத்தில் 42ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசித்து பார்க்கும்போது என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. வாசிங்க. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாயிருக்கிறது. அது எப்போது எங்கே வந்து நிற்குமா? தேவனுடைய நீ கொடுக்கிற நன்மைகளை, நீ கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் தேவ சன்னதியிலே எட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாகத்தை தீர்ப்பது மாத்திரமல்ல, மற்றவருடைய தாகத்தை தீர்ப்பவர்களாக மற்றவர்கள் கொடுக்கிற அந்த குணத்தில் நாம் என்ன பண்ணோம்? இந்த நாட்களிலே, இந்த சிலுவை நாட்களில், இந்த வார்த்தையில், இந்த பாடுகள் நிறைந்த இந்த நாட்களிலே நாமும் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களிலே என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பிதாவானவர் தன் சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பி என்ன பண்ணாரா?
மரணம் வரை தாழ்த்தி நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் தாகத்தை தீர்க்கிறவர். அவர் சமூகத்தில் வாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் தாகம் வராதபடி எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்துவராக. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 29:30 முடிய காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டையில் மாட்டி அவர் வாயிலிடத்திலே நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். 6ஆம் வார்த்தைக்கான தியானத்தை திருமதி ஜான்சி சாந்தராஜ் அவர்கள் கொண்டு வரும் முன்பாக 81வது பாடலில் முதல் 2 சரணத்தை பாடும். உருகாயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்தோ பார். முதல் 2 சரணங்களை பாடும். உருகாயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்தோ பார். கரம் ஆணி ஏறி திருமேனி நையுதே மனோயிர்காய் தன் உயிரை மாய்க்க வந்த மனவன் நாம் இந்நிலமெல்லாம் புரக்க ஈனகுரு சேனா. நாம் யாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் செபிக்கலாம். தகப்பனே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடில் சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடில் சுதந்தரிப்பேன். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மிட் பிரேஸ் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 6வது வார்த்தை முடிந்தது. எல்லாரும் பைபிளை மூடி வச்சிடாது முடிஞ்சு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை இருக்கிறது. நான் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதலாவது தலைப்பு,
இயேசு கிறிஸ்து தேவன் பிதா சொன்ன வார்த்தை என்ன பண்ணார்? அவர் கிரியையை செய்து முடித்தார். அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் நாட்கள் பார்த்திங்கன்னா 3.5 ஆண்டுகளில் தேவன் என்னென்ன பிதா அவர் கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகள் எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் ஊழியமாகட்டும், குடும்பத்தின் காரியமாகட்டும், அவர் என்னென்ன காரியம் சொன்னாரோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பார். அதை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாசிக்கலாமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன பண்ணுறார் யோவானு? நீர் தான் வந்திருக்கிறீரா இல்லை வேறொருக்கா என்ன பண்ணுமா நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். ஏனென்றால் தேவனுடைய கிரியை உலகம் எங்கும் என்ன ஆயிற்று? பரவப்பட்டது. அவர் செய்த அதிசயமான காரியங்கள், அவர் செய்த அற்புதமான காரியங்கள், வியாதிகளை சுகப்படுத்துவது, அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்து செய்தபடினால நீதான் மேசியாவா, இல்லை என்றால் வேறு யாருக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்குமா காத்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஏனென்றால் அவருடைய கிரியைகள் எல்லா இடத்திலும் செய்து முடித்து ஆயிற்று. கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறார்? அநேக காரியங்களை அந்த நாட்களில் செய்து கொண்டே இருக்கிறார். பாவிகள் என்ன பண்ணுறாரு? ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி வருகிறார். அநேக வியாதிகளை குணப்படுத்தி வருகிறார். தன்னுடைய ஊழியத்தை நேர்த்தியாக என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் செய்து முடித்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் 30 வசனம் வாசிக்கலாமா? 4:34. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய போஜனமே என்னன்னா என்னை அனுப்பினுடைய கிரியை நிச்சயத்தை என்ன பண்ணோம் நான் செய்து முடிப்பதே என் போஜனமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறோம்? அப்படியே போஜனத்தை விரும்பி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறார் இயேசு கிறிஸ்து? தன் பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது என்ன பண்ணுறாரு? அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவர் எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்ததினால ஆண்டவர் சொல்லுகிறார் முடிந்தது என்று. நான் முதலாவது பார்த்த காரியம், பிதா சொன்ன கிரியைகள் என்ன பண்ணுகிறாரு? இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். இரண்டாவதாக தம்மையே பலியாக என்ன பண்ணார்? அவர் செய்து முடித்தார். பலியாக தன்னுடைய ஒரே குமாரன் என்ன பண்ணார்? பிதா நமக்காக பலியாக கொடுத்தார். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறபடி தான் இது நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். ஏனென்றால் நம்ம ஒரு 10 ரூபாய் கட்டில் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற இந்த நாட்களில் நமக்காக, நம்மளுடைய பாவத்திற்காக, நம்மளுடைய அக்கிரமத்திற்காக தன் ஜீவனையே கொடுத்தார் என்றால் இது உண்மையாலுமே நல்ல வெள்ளி தான். ஆமென். நமக்காக ஒரு ஜீவனை கொடுக்க யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு உதவி செய்வதற்கோ, நம்மளை நேசிப்பதற்கோ, நம் மீது அன்பு காட்டுவதற்கோ அவரை போல் ஒரு தெய்வம் யாருமே கிடையாது. பிதா தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27 வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 7:27. அவர் என்ன பண்ணிட்டாரு? நாடோறும் யார் என்ன கூடாது? ஆடுகளையோ மாடுகளையோ என்ன பண்ணக்கூடாது? பாவத்திற்காக பலியிடக்கூடாது என்பதற்காக இவர் என்ன பண்ணுறாரு? தம்மை ஒரே தரமாக என்ன பண்ணிட்டார்? தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து செய்து முடித்தார். அவரையே ஜீவ பலியாக கொடுத்துட்ட பேர் இனி நம்ம என்னக்கூடாது? தன் பாவத்திற்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கிறது பிரகாரமாக ஆடையோ மாடையோ பலி கொடுப்பது இனி கிடையாது. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய ஜீவனை நமக்காக பலியாக கொடுத்து செய்து முடித்தார். ஆமென். நமக்காக பலியாக கொடுத்து செய்து முடித்த தேவனாயிருக்கிறார். வாசிக்கலாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதான் நம்ம தேவன் மேலே அன்பு வைத்ததுக்காக என்ன பண்ணல? அவர் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கல. அவர் என்ன பண்ணியிருக்காரு? நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். யார் மீது?
நம்ம ஒவ்வொரு மீதும் அவர் அன்பு வைத்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காரு, தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம நினச்சிக்கிறோம், நான் தேவனை நேசிக்கிறேன், நான் அவரோட அன்பாக இருக்கிறேன், நான் அதிக நேரம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்றது கிடையாது. ஆண்டவர் நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தபடினால்தான் அவர் என்ன பண்ணார், அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து செய்து முடித்தார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். ஆமென். இந்த காரியங்கள் எல்லாவற்றும் தேவன் செய்து முடித்தார். நம்ம என்ன செய்யணும்? வருஷம் என்ன பண்ணுறோம், குட் ஃப்ரைடேக்கு வரோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், 7 வார்த்தைகள் மனப்பாடமாய் சொல்லுகிறோம். ஆனால் செய்து முடித்த காரியங்கள் முடிந்தாயிற்று, செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் செய்யப்படவில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 6:13. ஏனென்றால் வருகின்ற காலங்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் சர்வாயுதம் என்ன பண்ணோம், நாம் ஏந்திக் கொள்ளுகிறவர்களாக திராணி உள்ளவர்களாக என்ன பண்ணோமா, அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்பவுமே இருக்கவே இருக்காது. காலங்கள் மாறும் பொழுது, சமயங்கள் மாறும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என்ன பண்ணோம், நாம் மாற வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்று என்ன பண்ணோம், நாம் செய்யணுன்ற எண்ணத்தை நாம் உடையவர்களாய் மாறும்பொழுது சர்வாயுதத்தை தரித்தவர்களை யார் தரிப்பாங்க? போர் சேவர்கள் என்ன பண்ணோமா, நாம் மாற வேண்டும். அவருடைய ஊழியத்தை அறிவிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ணுமா, நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2:3. நம்ம என்ன பண்ணுமா, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகராக என்ன பண்ணுமா, தீங்கு அனுபவிக்க வேண்டும். அவரை போல சிலுவையில் அறைய வேண்டாம், அவரை போல ஜீவனை கொடுக்க வேண்டாம். ஆனால் அவர் சொன்ன சித்தத்தை என்ன பண்ணுமா, நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நன்மையை கொடுங்க ஆண்டவரே, ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க நம்ம கேட்கிற நாம, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னா பண்ணோம், உங்கள் சித்தத்தை என்ன பண்ணுங்க எனக்கு சொல்லி கொடுங்க. அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், நம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், உமக்காகிலும் எதாகிலும் பண்ணுறோம், எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் அவருடைய சித்தம் செய்து முடிந்தாக வேண்டும். அவர் தாகத்தோடு சொல்கிறாரு, ஆத்மா பாரத்தோடு சொல்கிறாரு. இன்னும் என்ன பண்ணல, அநேக பேர் ரட்சிக்கப்படவில்லை, அநேக பேருக்கு ஏசப்பா யாருன்னு தெரியல, அநேக பேரோட அன்பை ருசி பார்க்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்களும் நாங்களால் மாத்திரம்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவருடைய சித்தத்தை நாம் இன்னும் என்ன பண்ணல, செய்து முடிக்கவில்லை. அடுத்ததாக வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நாம் அடுத்ததாக வாசிக்கிறோம், சுவிசேஷ வேலை என்ன பண்ணோம், நாம் செய்து முடிக்க வேண்டும். என்ன பண்ணோம், சுவிசேஷ வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்முடைய கடமையை நாம் செய்யும் பொழுது கட்டாயமாக பிதாவின் சித்தத்தை தேவன் செய்தது போல அவருடைய வேலையை நாம் பண்ணோம், நம்ம செய்கிற. இதுவரைக்கும் 6 வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். 7ஆம் வார்த்தைக்கான வேத பாடத்தை இப்பொழுது நாம் வாசி கேட்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 44 முதல் 49 வரை நாம் 7ஆம் வார்த்தைக்கான வேத பாடத்தை இப்பொழுது வாசி கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 7ஆம் வார்த்தைக்கான வேத பாடம் லூக்கா 23 வசனங்கள் 44 முதல் 49 வரை. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவே 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவிப்பதைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருக்கிறான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவிப்பதை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்ப போனார்கள். அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவர்களுக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இயேசு சிலுவையில் முடிந்த 7ஆம் வார்த்தைக்கான தியானத்தை நம்முடைய பேராயரை அவர்களுடைய வருவதற்கு முன்பாக மட்டுமாய் 6 வார்த்தைகளை பேசின 6 வார்த்தை வேத பாடம் மற்றும் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு மட்டுமாய்
ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாக இருக்கிற நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை சோதரிக்கிறேன். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று 252 நம்முடைய பாடல் புத்தகத்தில் 252 பலிபீடத்தில் என்னை பரணை படைக்கிறேன் இந்த வேளை பாடலில் நாம் 3ஆம் சரணத்தையும் 4ஆம் சரணத்தையும் பாடலாம். 3ஆம் சரணம், 4ஆம் சரணம். ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆவியோமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ திருரசத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரசத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்று சாம்பலாய் மாற சுத்தாவியே பெற்று மாமிசமாற தேவாரு செய்குவே ஜெயம் பெற்று மாமிசமாற தேவாரு செய்குவே கல்வாரியே நம்பிரையே கண்டு விரை தோழி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோழி வந்தே கழுவும் திருரசத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரசத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 7வது இறுதி வார்த்தைக்கு ஐயா அவர்களை நாம் அல்லேலூயா சொல்லி வரவேற்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதா மலையிலே நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கி மரித்து அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவருடைய இந்த தபசு காலங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி. ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகள் குறித்து நாம் கேட்டோம். 6 வார்த்தை முடிஞ்சது. ராஜரத்னம் பேசின 2 வார்த்தைகளை கேட்டேன். எம்எம்டியில் முதல் வசனம், இங்கே 6வது வசனம். ஆமாம், அவரை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னா பிரின்ஸிபலாக இருக்கும்போது எல்பிடியில் படித்த ஜான்சி சாந்தராஜ் நல்ல தெளிவாக பேசுகிறாங்கன்னு. குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார்னு ஜான்சி ராணிக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இப்போ தான் முத செய்தியை கேட்குறேன். கிளாஸுக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக படித்து நல்லா பாஸ் பண்ணி பட்டம் வாங்கி இன்றைக்கு ஊழியத்தில் மிகவும் மகிழ்ச்சி.
4வது வார்த்தை ரொம்ப கஷ்டமான வார்த்தை. ஐயரம்மா ரொம்ப தெளிவாக பேசுனாங்க. உள்ளே வரட்டாலும் டிவியில் இருந்து கேட்டேன். அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஒரு கடினமான வார்த்தை, வியாக்கியானம் கொடுப்பது, ஆனாலும் நல்ல அர்த்தத்தோடு பேசினாங்க. அதுபோல் எல்லாருமே நல்லா பேசியிருக்காங்க. ஆண்டவர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி வசனம், ஃபாதர் இன் டு தை ஹேண்ட்ஸ், பிதாவை உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எல்லாம் இப்போ நிறைய பேர் ஆவி ஒப்புவிக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா களைச்சி போய் 6 வசனம் கேட்டு கேட்டு களைத்து போய் ஆயிடுச்சு. 7வது வசனம் சீக்கிரம் முடிங்கய்யான்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேராயனால் கொஞ்ச நேரம் எடுத்துக்கலான்னு. இது ஒரு பெட் டைம் ப்ரேயர்ம்பாங்க. படுக்கையில் சிறுவர்கள், யூத சிறுவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ராத்திரி படுக்கைக்கு செல்லும் என்பதாக பெட்டுக்கு முன்னால் முழங்கால் பண்ணிட்டு யூத குலத்தை சார்ந்த சிறுவர்கள் பிதாவை உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுப்பான். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு டைம் இருக்கா ஜெபம் பண்ணனா? T20 விடிய விடிய பார்ப்பான். கைத்தட்டும் ஆரவாரம் பண்ணுவான். ஒரு பையன் டெண்டுல்கர் கேட்சை விட்டான்னு சொல்லி கையில் இந்த டம்ளரத்துக்கு டிவியில் எரிஞ்சிட்டான். ஒரு சிறு பையன் டிவி ஒரு மேட்ச் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்படி டிவி கிரிக்கெட்டில் ரொம்ப பைத்தியமாக இருப்பானே. IPL நடக்குது, விடிய விடிய பார்ப்பான். ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. விடிய விடிய விழுந்து விழுந்து படிப்பான். 10th +2. ஆனால் கடைசியில் ஜெபம் பண்ணாமல் போயிடுவான். வந்து சொல்லுவான், கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருந்ததுமா. ஜெபம் பண்ணால் லகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே கவனம் வைக்கணும். மரியாள் ஏசுசாமிக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அவர் தேவகுமாரன், ஆனால் 100% மனுஷனாக உலகத்திலே வாழ்ந்து மரித்தார். ஆகவே அந்த சிறு பிள்ளைகள், யூத சிறு பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்ணதை இயேசுவானவரும் இறுதி வரை அதை கடைபிடித்து, ஆண்டவர் உம்முடைய கரங்களை நாவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று பிதாவினத்திலே ஜெபம் பண்ணார். பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுவேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏன் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை? போதிக்கப்படலை. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஜெபத்தை குறித்து பெற்றோர்கள் போதிக்கணும். ஜெபத்தை குறித்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெப தொடர்புடைய வசனங்களை ஒரு வசனம் சொல்லுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு போதித்தால் இறுதி வரை ஆண்டவரை போல அவர்கள் ஜெபத்திலே தரித்திருப்பார்கள். முதல் வசனமும் ஜெபந்தான். முதல் வார்த்தை, பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் சென்று பிதாவை நோக்கி மன்னிக்கும்படி ஜெபித்தார். 4ஆம் வார்த்தையும் கைவிடப்பட்ட நிலைமையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் ஜெபித்தார். 7வது வாழ்க்கையின் இறுதியிலே, வாழ்க்கை முடிக்கும் பொழுதும் ஜெபத்தில் ஆரம்பமும் ஜெபம், முடிவும் ஜெபம். சிறு பிராயத்திலிருந்து சிலுவையின் கோர சம்பவத்துக்குள்ளே தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆனால் பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஜெபத்தை குறித்து அதிகமாக போதிங்க. குறிப்பாக இரவு நேரத்தில் குடும்ப ஜெபமாக வைத்து பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லி கேளுங்க. ஓசியா 4:6 தெரிந்த வசனம்தான், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரேயர் யூத சிறுவர்களுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். 3 யோவான் 4ஆம் வசனத்தில் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே வளருகிற வளர்விலே அதிக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று யோவான் சொல்கிறார். பிள்ளைகள் சத்தியத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும். அது இறுதி வரை பிள்ளைகள் ஜெபத்தில் நடத்தப்படுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. 2வதாக, பிதாவே உம் கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதா என்னை அனுப்பினார், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருத்துவத்திலே மையமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒரு மையமாக, சென்டராக நடுவில் இருந்த அன்பின் ஆண்டவர்
தன்னை அனுப்பின பிதாவினிடத்திலே ஆவியை ஒப்புவிக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தேன். சாகும்போது கூட ராகு காலம் பார்ப்பாங்கன்னு இந்த நேரத்துக்குள்ளே செத்துட்டா சிவலோக பதவி போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்தப்புறம் எடுத்து சுடுகாட்டு கொண்டு போகுது, எரிக்குதோ புதைக்குதோ அதுக்கும் நேரம் பார்ப்பான். கிறிஸ்தவம் கூட பார்க்குறான், விசுவாசிகள் கூட. நான் பார்க்கல, எங்கள் மாமியார் சொன்னாங்க, 1 விட்டவங்க சொன்னாங்க, 2 விட்டவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எதையாவது ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம கிறிஸ்தவ கூட பார்க்குது உண்டு. ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவர் என்னை அனுப்பவருடைய கரத்திலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு நினைச்சார். இந்த ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு டெபாசிட் தான். நான் பேங்கில் பணத்தை டெபாசிட் பண்ணுறோம், ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு உண்டு, நாளைக்கே போய் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல் பேங்க் டிரான்சாக்ஷனில் ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ், இந்த பேங்கில் பணத்தை போட்டால் மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் சிட்பண்டில் போய் பணத்தை போட்டு அவன் நைட்டு எல்லாத்தையும் சுட்டிட்டு பூட்டிட்டு ஓடிடுவான். அங்கே போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு போய் பணம்லாம் போயிடுச்சு. அது ஒரு ஸ்டாண்டர்டானதில்லை சிட்பண்டு. அநேக நேரம் அப்படி நடந்திருக்கு. பேப்பரில் வாசிக்கிறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம். அநேகர் இருந்த பணத்தெல்லாம் அதில் போட்டு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போனவர்கள், ஏமாற்ற அநேகர் உண்டு. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். யோவான் 10:17-18 வசனத்தை வாசிப்போமேயானால், நான் என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். அதனால தான் பிதாவுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். பிதா எனக்கு அந்த ஜீவனை கொடுத்தார், பிதாவே இந்த உலகத்திலே என்னை அனுப்பினார், அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் 3:10. அவரை தந்தர்லி உலகத்துக்கு அனுப்பினார். அவர் என்னை உலகத்துக்கு அனுப்பினபடினாலே ஒருவன் அதை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறதினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஐம் ரெடி டு டை. எங்கே கொடுக்கிறார்? சிலுவையில் கொடுக்கிறார். ஆவியை ஒப்புவித்து விட்டார். 17 வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியாக பிதா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். 18, ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே கொடுக்கிறேன். கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. அதான் சொன்னல, உலக பிரகாரமாக பேங்க்கில் போடவும் எனக்கு விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அதை எடுக்கவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்பதை உலக பிரகாரமாக நடிக்க. ஆனால் பிதாவினுடைய கரத்திலே நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னது, அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் ரொம்ப விருப்பத்தோடு சிலுவையிலே ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப பெற்றுக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால தான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஸோ ஆஃப்டர் குட் ஃப்ரைடே, ஆஃப்டர் குருசிஃபிக்ஷன், தெர் இஸ் எ ரிசரக்ஷன். அந்த பெரிய வெள்ளி மரணத்தோடு அவருடைய சாப்டர் முடிந்தில்லை, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான், எல்லாம் போச்சு, எல்லாம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிருந்தா, தெர் வில் பி எ ரிசரக்ஷன். ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர்த்தெழுதல், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல், மறுபடியும் ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப கொடுப்பதற்கு, ஒரு உயிர்த்தெழுதலை அதை மீட்டு கொடுப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். அதே வார்த்தையை தான் ஸ்தேவான் எருசலேம் ஆலயத்திலே கிரேக்க விதவைகளை கவனிப்பதற்காக 7 டீக்கன்மார்களை ஒருவராக ஸ்தேவான் ஜெபம் பண்ணி கிரேக்க விதவைகளை கவனிக்கிற பொறுப்பில் கொடுத்த அவர் ஆலோசனை சங்கத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டு அங்கே அவருடைய முகம் தேவதூதனின் முகம் போல பிரகாசித்து 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுகிறார். ரிவ்யூ த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய அந்த சரித்திரத்தை திரும்ப யூத ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறார். அதனால் கல்லறிந்து கொல்றாங்க. 58 வசனம், 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே
என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகொள்ளில் அவனை கல்லெறிந்தான். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதே போல தான் ஸ்தேவான் மரித்து உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணிக்காக விதவைகளை கவனிப்பதற்கு மாத்திரமல்ல, அவருக்குள்ளே பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த பிரசங்கித்தார். ஆசாரியர்களும் சேவாவுடைய பிரசங்கத்தை கேட்டு விசுவாசம் வைத்தாள் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அநேக அற்புத அடையாளங்களை சேவான் செய்தார். இதிலேயே நம்ம இருந்தெல்லாம் இப்படியே போய்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி இல்லாதபடிக்கு கல்லெறிந்து கொல்லப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது இயேசுவோடு கூட இந்த உறவை அவர் அந்த கடைசி தருணத்திலும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறார். எப்படி இயேசுவானவர் தன்னை அனுப்பின பிதாவினிடத்தில் தம்முடைய ஆவியை ஒப்புவித்து திரும்ப அதை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிச்சயத்தில் ஒப்பு கொடுத்தார். அதுபோல் இந்த ஸ்தேவானும் அப்படி ஆண்டவரே நம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல கல்லெறிந்து அவரை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 31:5 நாம் வாசித்து பார்ப்போமேனால், உம்முடைய கரத்திலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அநேக நூற்றாண்டு முன்பதாக தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஒரு நம்பிக்கையோடு, ஒரு உறுதியோடு ஆவியை ஒப்பு கொடுத்துறேன், ஆனால் மறுபடியும் நீர் அந்த ஆவியை மீட்டு எனக்குள்ளே கொடுத்து நான் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தரிசனமாவேன், அப்புறம் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முன்பதாகவே பல நூற்றாண்டு முன்பதாக தீர்க்கதரிசனமாக எழுதி அந்த தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆனால் பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. குட் என், நல்ல ஒரு முடிவு. துவக்கமும் நன்றாக இருந்தது, முடிவும் நன்றாக இருக்கிறதுன்னு. அவருடைய ஆரம்ப ஊழியங்கள் நன்றாக இருந்தது, ஊழியத்தின் முடிவும் நன்றாக இருந்தது. அவர் நல்ல ஆரம்பம் நல்ல முடிவை உடையவராக இந்த உலகத்திலே சாட்சி பகிர்ந்தார் என்று இந்த பகுதி மூலமாக நாம் வாசித்து அறிந்துள்ளோம். பூரண வயதிலே ஆவியை ஒப்பு கொடுத்தார். 100 வருஷம் வாழல. நம்முடைய இசிசியினுடைய அதிகமாக உதவி செய்ய ஸ்டான்லி டேம் யுஎஸ் பிளாஸ்டிக் கம்பெனியுடைய உரிமையாளர் இந்தியாவுக்கு மாத்திரமல்ல அகில உலக அளவில் இசிசி என்ற ஒரு ஸ்தாபனத்திற்கு ஊழியத்திற்கு பண உதவி செய்தார். லாபத்தை எல்லாம் அனுப்புவார். ஃபேக்ட்ரியில் ஒரு சர்வன், ஒரு வேலைக்கார மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு எடுத்துகிட்டு மீதி பணத்தெல்லாம் அகில உலக அளவில் இசிசிக்காக அனுப்புவார். நல்ல ஒரு ஜெப வீரர். ஒவ்வொரு நாளும் 6 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவார். 106 வயசில் மரித்தார். கேன்சர் 40 வருஷத்துக்கு மேலே வந்தது. இந்தியாவில் ஈஸியெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. 40 வருஷம் கேன்சர் வியாதியை சுமந்து கொண்டு ஊழியம் செய்து இசிசி ஊழியங்களை தாங்கி அகில உலக அளவில் செய்தபடினா ஆயுஷ் நாட்களை கர்த்தர் அதிகமாக கூட்டு கொடுத்தார். 106 வயதில் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரையிடம். பூரண வயதில் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பூரண வயது 33 வருஷம்தான். அவர் சத்திரத்தில் பிறந்தார் என்று வாசிக்கிறோம். சத்திரம் வழிப்போக்கர்கள் தங்கிட்டு கொஞ்சம் 2 நாள் கழித்து அப்படியே பிரயாணத்தை தொடர்ந்துவாங்க. அதுபோல் தான் இவருடைய வாழ்க்கை ரொம்ப லிமிட்டு, ரொம்ப ஷார்ட், குறுகிய ஒரு எல்கைக்குள்ளே வரையறுக்கப்பட்ட இது. அப்படி ஆனாலும் அது அவருக்கு பூரண வயதிலாகின்றது. பூரண வயதிலே ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசித்து பார்ப்போமேனால்,
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அதுதான் நமக்கு ஆண்டவர் இந்த 7ஆம் வசனத்தின் மூலமாக அவர் தம்முடைய ஆவியை பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் எத்தனையோ குட் ஃப்ரைடே கொண்டாடிட்டோம், ஆராதித்தோம், பிரசங்கித்தோம், வசனங்களை கேட்டு 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 இதயத்தில் அதை ஏற்றி வச்சிருக்கிறோம். நீங்களும் நானும் செய்ய நம்ம யாரும் நம்ம கொண்டு போய் சிலுவையில் அடிக்க போதில்லை. வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒரு ஆளை ஒரு கல்லனை அடித்து நம்மளை நடுவில் அடிக்க போகிற சம்பவம் உலகத்தில் நமக்கு நடக்கவே நடக்காது. ஆனால் நீங்களும் நானும் ரோமரிலே வாசிக்கப்பட்ட பிரகாரமாக ஆண்டுடைய கரத்திலே ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? மறுபடியும் வாசிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டிக் கொள்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள குட் ஃப்ரைடே ஆராதனை. என்ன? பெரிய வெள்ளி, புத்தியுள்ள பெரிய வெள்ளி ஆராதனை. ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. சரீரங்களை பரிசுத்தத்தோடும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. லிவிங் சாக்ரிஃபைஸ். சிலுவையில் அடிக்க வேண்டாம். நான்று கொண்டு சாகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, விபத்தாக சாகிற அநேகர் இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 160 பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஈவு இறக்கம் இல்லாதபடிக்கு சிறு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் குண்டை போட்டு பிள்ளைகள்லாம் மாண்டு போனாங்க. பிள்ளைகளுடைய சரீரத்தை ஏந்தி பெற்றோர்கள் கண்ணீர் வடித்த காட்சிகளை டிவியில் பார்க்குறோம். மரணம் அப்படியெல்லாம் வருது உலகத்தில். ஆண்டவர் தம்முடைய ஜீவனை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததைப் போல நீங்களும் நானும் ஜீவ பலியாக அனுதினம் ஒப்பு கொடுப்போம். 40 நாள் வந்து ஜெபம் பண்ணோம், பரிசுத்தமாக இருந்தோம், கறிமீன் சாப்பிடல, பூ வைக்கலை. ஈஸ்ட்டு முடிஞ்சோடனே எல்லாத்தையும் மறுபடியும் வாரி கொட்டி என்ன பழைய நிலைக்கு போகாதபடிக்கு அதே பரிசுத்தத்தை பேணி காத்து கொள்ளவும் ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக அந்த ஜெபத்தோடு எல்லாம் முடிஞ்சிடல. 7வது வார்த்தை ஜெபம், முதல் வார்த்தை ஜெபம். அந்த 7, 4, 1 அந்த ஜெபத்தோடு முடிந்திரல. மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கேறி சென்ற அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:34. கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். பலது பார்த்து அவரே எழுந்து ஈஸ்ட்டு நல்லா கொண்டாடுவோம், பண்டிகை, சாப்பாடு, புது துணி, அதோடு நின்றுல. அதற்காக கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. கொண்டாடுங்க, சாப்பிடுங்க, அதோடு முடிந்தவரோடு அவர் தேவனுடைய வலது பாதத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர். தொடர்ச்சியாக அவர் நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். 7ஆம் வார்த்தையோடு ஜெப வாழ்க்கை முடிந்து போகவில்லை. லெந்து காலத்தோடு நம்முடைய ஜெப வாழ்க்கை முடித்து விடக்கூடாது, உபவாசத்தை முடித்து விடக்கூடாது. கிறிஸ்துவானவரே மரித்தார், அழகாக எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலன். அவர் மரித்தார், அவர் எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்துட்டார். ஆண்டவரே, நான் பிதாவே பட்ட பாடுகள்லாம் போதும், இனிமேல் உலகத்துக்கு அனுப்பாதீங்க, உலகத்தை பற்றி பேசாது, மக்களை பற்றி பேசாதுன்னு சொல்லலை, ரொம்ப டயர்டாகுன்னு சொல்ல, கண்டினியூ தொடர்ச்சியாக அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஜெபம் இயேசுவிடத்திலே முடிந்து போகவில்லை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட நான் வாசிப்போமேனால், எபிரேயர் 7 மேலும் தம்முலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு மன்றாடி கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், ஏன் உயிர் தெழுந்தால் தொடர்ந்து உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாதத்தில் வீட்டிலிருந்து ஜெபிப்பதற்காக அவர் உயிர் தெழுந்தார், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் நம்மளும் ஜெபத்தை தொடர்ச்சியாக
கொண்டு செல்வோம். தொடர்ந்து நாம் செபிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெட் டைம் ப்ரேயர், படுக்கை நேரத்தில் செபித்து படுக்க வைக்கிற அந்த யூத சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அதுபோல் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒருவன் அதை பறிக்க முடியாது, கொடுத்துட்டு திரும்ப எடுத்துக்கொள்ள ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தது. ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவும் நன்றாக இருந்தது. நல்ல ஒரு முடிவு. அவரும் ஸ்தேவானுடைய 2 பேருடைய முடிவு ஒரு நல்ல முடிவு என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கு. அதனால் லெந்து கால ஜெபம் முடிந்தது என்று ஜெபத்தை நிறுத்தி விடாதபடி, உபவாசத்தை நிறுத்தி விடாதபடி வீட்டிலும் திருச்சபையிலும் ஜெபத்தை தொடருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரல்லோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தோ. ஏற்று என்றும் நடத்தோ. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இந்த பொம்மணி சிலுவை தியான ஆராதனையில் பேசின 7 வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடைய கிருபையை தந்து தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்க, உம்மை நோக்கி தொடர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க கிருபை தார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த மும்மணி சிலுவை தியான ஆராதனையும் நாம் 7 வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். வேகமாக உங்கள் மத்தியில் அறிவிப்புகளை தருகிறேன், கவனியுங்கள். இந்த ஆராதனை முடிந்தவுடனே நமக்கு மேல் மாடியிலே நமக்கு மதிய உணவு இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. ஒயிட் ரைஸ் நாம் இலை போட்டு சாப்பிட போகிறோம். ஆகையினால் நீங்கள் இதை நாமே பரிமாறி முதல்ல பெண்கள் சாப்பிடுங்கள். வாலிபர்கள், பொறுப்பாளர்கள், கோயிலில் இருக்கவங்க நீங்கள் ஷேர் பண்ண அதை பரிமாறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மூப்பர்கள் கவனிப்பார்கள், பெரியவர்களும் கவனித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒயிட் ரைஸ், சாம்பார், மோர் குழம்பு எல்லாம் இருக்கிறது. ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றாங்க. ஒரு நேரத்தில் ஒரு 120 பேர் தான் சாப்பிட முடியும். அதில் ஒரு 3 பந்தியாவது, ஒரு 4 பந்திகிட்ட வரும். அதனால் சாப்பிட்றது எப்போதும் போல் நீங்கள் சாப்பிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உணவுக்கன்று சொல்லி நன்கொடை கொடுக்குற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த பெயர்களை ஈஸ்டருக்கு வாசிக்கிறேன். அதில் அந்த மதிய உணவுக்கு தனியாக ஐக்கியமாக ப்ரேயர் செல்லாக
இன்னும் குடும்பமாக கொடுக்கிற நன்கொடை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுய இருப்பு உண்டியல்களை நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொண்டு வந்து படைத்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் நீங்கள் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த பண்டிகை நடக்கும்போது வந்து கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இன்று 3 மணி அளவில் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் 7 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையினால சபையார் எல்லாரும் நீங்கள் முடிந்த அளவுக்கு அந்த ஞானஸ்நான ஆராதனையில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோயில் மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்து கூட அந்த பாடல் வேலைகளை நடத்தி கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த 7 பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். அது 7 பேர் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த பண்டிகை அன்று முதல்ல அவங்க திருவிருந்து முன்பாக வந்து எடுப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கையெல்லாம் படைப்பார்கள். இதை ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் மனதில் வைத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தை பிரதிஷ்டை, இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையில் உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு முந்தின நாளாக இருக்கிறபடியால் இந்த பூ அலங்காரத்திற்கு குடும்பத்திற்கு ஒரு 10 முழம் நீங்கள் மல்லிகை பூக்களை நீங்கள் கட்டி ஆலயத்தில் மாலை 6 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாலிபர்கள், இன்னும் டீக்கன்மார், பெரியோர்கள் நீங்கள் இந்த பூ அலங்காரத்திற்கு எப்பொழுதும் போல உதவி செய்ய உங்களை அன்போடு பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனை, தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஜெபத்தோடு இதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனை முடிந்த உடனே நமக்கு டீ, ஸ்நாக்ஸ், டீ மற்றும் மெதுவடை மற்றும் பருப்பு வடை, நமக்கு அன்றைக்கு மசால் வடை கொடுக்கப்படும். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற தேவதாஸ் ஐயாவுடைய குடும்பத்தின் சார்பாக, அவருடைய இளைய மகன் சார்பாக அந்த ஸ்நாக்ஸ்கள் ஒழுங்கு செய்யப்பட இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம். மற்ற ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளும் நீங்கள் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கும் அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கும் நீங்கள் ஏதாவது காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நன்கொடை நீங்கள் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபை டூர் மே மாதம் 10, 11, 12 அல்லது 11, 12, 13 மூணாறில் நாம் 2 பகல் 1 நைட் அங்கே தங்கி மூணாரை சுற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு நபருக்கு 4500 ரூபாய். ஆகினால் இந்த இதுவரைக்கும் பேர் கொடுக்காதவர்கள் பேர் கொடுத்து நீங்கள் முடிந்த அளவுக்கு மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் கட்டும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் நாளை மறுதினம் 2 தினத்தில் சீக்கிரமாய் நாம் புக் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே தயவுசெய்து நீங்கள் இந்த டூருக்கு பெயர் கொடுத்திருக்கிறவர்கள், இன்னும் வருகிறவர்கள், நீங்கள் இது உங்கள் பெயர்களை பதிவு செய்து நீங்கள் அதற்கான செலவுகளையும் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மொத்த பொறுப்பையும் அங்கே தங்கிறது, உணவு எல்லாவற்றையும் நம்மை அழைத்து செல்கிற அந்த குழுவினர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு நபருக்கு 4500 ரூபாய். 10 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு 500 ரூபாய் கம்மியாக வரும். அதனால் நீங்கள் இதை மனதில் வைத்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராய அளவிலே கொர்நேலியு ஆண்களைக்கு 5வது மாநாடு ஜூலை மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்று நடைபெற இருக்கிறது. நம்முடைய வில்லிவாக்கம் நம்பிக்கையின் பேராலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அதிலே ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். நம்முடைய பேராயர்களில் இருப்பார்கள். அதனால் இதற்கு முன்பதிவு 300 ரூபாய். அதனால் நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய கொர்நேலியஸ், நீங்கள் உங்கள் 3 மாத சந்தாக்களை நீங்கள் கொடுத்து உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கொடுத்தவர்கள் பிரச்சனை இல்லை. மற்ற கொடுக்காதவர்கள் நீங்கள் அந்த 3 மாத சந்தாவை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுக்கும்படியாக நீங்கள்
ஜான் மில்லர் ஐயா அவரிடத்திலேயோ அல்லது மூப்பரிடத்திலோ நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல பைபிள் பேக் ஒன்று கொடுக்க இருக்கிறார்கள். ஆகையினால தான் அந்த நமக்கு அந்த நுழைவு கட்டணம் 300 ரூபாய் போட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நீங்கள் அது லீவு நாள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா அறிவிப்புகளுக்காக ஒரு விஷயத்தை வணங்கி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த மும்மணி சிலுவை தியான ஆராதனை நீரே நடத்தி தந்தீர். வார்த்தைகளை பேசின ஆண்டவரே, எல்லாவற்றையும் கலந்து கொண்ட திருச்சபை பிள்ளைகள் அத்தனை பேருக்காக நன்றி சொல்கிறோம். இறுதி வார்த்தையை பேராயர் வழியாக எங்கள் மத்தியில் பேசினீர், உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் மதிய உணவுக்கு ஆயத்தப்படுகிறோம். மதிய உணவு எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைய மீதி எடுக்க உதவி செய்யும். ஞானசன ஆராதனையில் 7 பேர் ஞானசனம் பெறப் போகிறார்கள். 7 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அதோடு கூட ஆண்டவரே, தொடர்ந்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்காக ஜெபிக்கிறோம். அதற்காகவும் நாங்கள் ஆயத்தப்படும் போது ஆவியானவர் எங்களோடு நடத்தும், எங்கள் குடும்பங்களை எல்லாவற்றையும் நடத்தும். சுகவீனத்தோடு ஆஸ்பத்திரியில் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். இந்த நாட்களில் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அவர்களை சாட்சியாய் கொண்டு வாரும், நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து எங்களை பாவமர சுத்திகரிக்கும்படி தம்முடைய சொந்த இரத்தத்தை கல்வாரில் எங்களுக்காக சிந்தி ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஜீவனை பணயமாக தியாக வழியாக ஒப்பு கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த புனித வெள்ளி, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை 6 நாளே பங்குள்ள கிருபை செய்த பாவ கொடானு கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டை எங்களோடு ஆரம்பித்து எத்தனை பேர் இல்லை, நாங்கள்லாம் தகுதியற்றவர்கள், ஆனால் எங்கள் மேலே உருக்கமான இரக்கம் அன்பு வைத்து எங்களை அதிகமாக நேசித்து இம்மட்டும் எங்களுடைய ஜீவனையும் பலனையும் கொடுத்து ஆதரித்து அரவணைத்து வந்து உடைய வார்த்தைகளை கேட்க கிருபை செய்தீர். 7 பொன்மொழிகளை இயேசு எங்களுக்காக சிலுவையிலே மொழிந்தள்ளினதை 7 பிரசங்கிமார் மூலமாக கேட்டோம். ஒவ்வொருவரும் நல்ல போதனைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். கேட்குள்ளாய் மாத்திரமல்ல, திருவசனத்தின் பிரகாரம் நடக்கத்தக்கதாக இனி ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவென்று பிரசன்னத்திலே தங்கியிருந்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அசதிகள், சோர்வுகள், பசி, தாகம், பலவீனம் உண்டு அப்பா. வயதானவர்கள் ஆண்டவரே வியாதிகளில் இருந்தாலும் கூட இப்படி சமூகத்தில் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை 6 நாளே பங்கு கொண்டாங்க. பங்கு கொண்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு புது போதனை கருத்துக்களை ஆண்டவரே கேட்டு தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். இதையே தொடர்ந்து தியானிக்கட்டும். லெந்து காலத்தோடு ஜெபமும் உபவாசமும் வேத வசனத்தை தியானிக்கிற அந்த ஸ்லாக்கியங்களை நிறுத்தி விடாதபடிக்கு தொடரத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு நல்ல பலத்தையும் வாஞ்சை உற்சாகத்தையும் கர்த்தர் சபை மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 40 நாட்களுக்கு மேலாய் இந்த ஜெப தியானங்களை நடத்தின அன்பான போதகருக்காக நன்றி, குடும்பத்துக்காக நன்றி, ஆண்டவரே மகனுக்காக நன்றி, ஊழியர்களுக்காக நன்றி. தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தி ஈஸ்டர் சர்வீஸில் ஐயா பேச இருக்கிறாங்க. உயிர்த்தெழும் செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டவளாய் செய்தியை கேட்டு மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலோங்கி வளர கிருபை செய்தோம். மூப்பர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு துறையின் பொறுப்பாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாலையில் நடக்கிற ஞானஸ்நான ஆராதனையில் பாவ மன்னிப்பு கண்டு பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு அந்த ஞானஸ்நானத்தில் பங்கு கொண்டு பரிசுத்தமாய் வாழ அந்த 7 பேருக்கு கர்த்தர் கிருபை செய்திருங்க. தொடர்ந்து ஈஸ்டர் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிளைச்சபை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் என்னென்ன ப்ராஜெக்ட் புதிய ஊழியங்களாம் ஆண்டவரே திட்டம் வைத்து அதெல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆவிக்குரிய வழியில் தேவ கிருபையில் எண்ணிக்கையில் விசுவாசத்தில் வளர்ந்தோங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும்
கொழுந்து விட்டு எரிகிற திருச்சபையாக, பிரகாசிக்கிற திருச்சபையாக, சமுதாயத்தில் நல்ல ஆண்டவரே நட்சத்திரமாக விளங்குகிற திருச்சபையாக கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு கொடுத்த நல்ல ஊழியருக்காக, மூப்பர்களுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெயர் பெறாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஐயா அவர்கள் வாலிப ஐக்கியத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க, டைசிஷன் லெவலில். அதையும் ஆண்டவர் நல்ல முறையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கவலையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் கடந்தொல்லை தீராத வியாதி பல உறுப்புகளிலே பலவீனப்பட்டு சோர்வோடு வந்திருப்பார்களானால், கல்வாரிலே நீர் சிந்தின இரத்தத்தினாலும் கல்வாரிலே நீ ஏற்றுக்கொண்ட காயங்களினாலும் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம் என்று வாசிக்கிற பிரகாரம் தழும்புகளினால் இந்த வேலை குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை கட்டளையிடும். வியாதி அற்று போகட்டும். இனிமேல் அந்த வியாதி வராதபடி காத்துக்கொள்ளும். டெலிவரன்ஸ் ஆண்டவரே, பேர்டன் பாரத்திலிருந்து விடுதலையை தாரும். சுகவாழ்வு துளிர்க்கட்டும். உம்முடைய மகிமை அவளுக்கு பின்னால் இருந்து காத்து கொள்ளும்படியாக உடைய பராமரிப்புடைய ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும். உதவி செய்த எல்லா அன்பர்களையும் சபை விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வல்லத்திலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் அனைவரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருந்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமானத்துடைய போய் வர கடவுள் சந்தோஷத்தோடு திரும்பி வருவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.